திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இளைஞர் ஒருவரை 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி தலையை முழுவதுமாக சிதைத்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆலங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அக்னிராஜ். சட்டக்கல்லூரி மாணவரான அக்னிராஜ் கடந்த 2021ஆம் ஆண்டு மைனர்மணி என்பவர் கொலை வழக்கில் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர். ஜாமீனில் வெளியே வந்த இவரை 2021ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி மைனர்மணி ஆதரவாளர்கள் வெட்டி கொலை செய்தனர். இதற்கு பழிவாங்க வேண்டும் என அக்னிராஜன் நண்பர்கள் அக்னி பிரதர்ஸ் என்ற ஒரு குழுவை தொடங்கி அக்னிராஜ் வழக்கில் தொடர்புடைய பரமசிவம், ஆகாஷ், அழகுபாண்டி என்ற மூவரை அடுத்தடுத்து தலையை சிதைத்து வெட்டி கொலை செய்தனர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த வினோத் கண்ணன் என்பவரை காலை பல்லடம் அருகே கரையான்புதூர் என்ற இடத்தில் 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்துள்ளனர். மேலும் பழிக்கு பழியாக 4 முடிந்துவிட்டது என சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். மேலும் இன்ஸ்டாகிராமில் குழுவை உருவாக்கி கதைக்கு முடிவு சொல்லலாம் பகைக்கு என பதிவிட்டு வினோத் கண்ணன் வெட்டப்பட்ட புகைப்படத்தை அக்னிராஜின் புகைப்படத்தோடு இணைத்து ஸ்டோரியாக வெளியிட்டுள்ளனர். இக்கொலை சம்பவத்தில் அடுத்தடுத்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பல்லடம் காவல்துறையினர் 3 தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.